கோலவிழியம்மா, ராஜகாளியம்மா, பாளையத்தம்மா, பங்காரு மாயம்மா, முத்துமாரியம்மா, பத்திரகாளியம்மா, என்ன பண்றதம்மா, புடமாட்டானம்மா, என்ன காப்பாத்தம்மா. ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, கண் திறந்து பாரம்மா, வேறு துணை யாரம்மா. ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, கண் திறந்து பாரம்மா, வேறு துணை யாரம்மா. குத்தமில் கோலவிழி நடிகர் எம்.ஆர். ராதா ஒரு விஷயம் சொன்னாரு, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பேய பார்த்தேன்னு சொல்றா, எல்லாரும் நம்புவானுங்களா? கடவுளை பார்த்தேன்னு சொல்லி அவனும் நம்ப மாட்டான். என்னையா சொல்றீங்க அப்படின்னா, நான் 2 மணிக்கு ஷூட்டிங் முடிச்சு வந்துட்டு இருந்தேன். கோடம்பாக் பிரிட்ஜ் மேல வெள்ளையா ஒரு முருவம் தலையை விரிச்சு போட்டு கிராஸ் ஆச்சுன்னு சொல்லு அப்படிம்பாங்க. நான் நைட் 2 மணிக்கு ஷூட்டிங் முடிச்சு வந்துட்டு இருந்தேன். கோடம்பாக் பிரிட்ஜில் 4 கடவுள் நடந்து போயிட்டு இருந்தாங்கன்னு சொல்லு. ஆமா இல்ல, கடவுள் இருக்குதுன்னு சொல்றவங்க கூட இதை யாரும் நம்ப மாட்டானே. ஒருவேளை கடவுள் இல்லையோ? இதை நம்புவா. ராத்திரி செகண்ட் ஷோ பாட்டு வந்துட்டு இருந்த கிராமத்துல சொல்றேன், புளிய மரத்துக்கிட்ட டக்கு ஒரு வெள்ளையா ஒரு ராசாச்சா ஒரு சவுண்ட் விட்டு அப்படியே நம்புவான். நைட் செகண்ட் ஷோ பாட்டு வந்துட்டு இருந்தா புளிய மரத்துக்குள்ள எல்லா கடவுளும் உட்காந்து பேசிட்டு தான் சொல்ல. உன் பையனுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் சீட்டு கேட்டு போனியே, என்னாச்சு? கிடைக்கலீங்க. ஏன்? உங்க ஜாதி பேர்ல தானே இந்த காலேஜ் இருக்கு. காலேஜ் நடத்தும் நீ ஒரே ஜாதி தானே? ஆமாங்க. அப்புறம் ஏன் உன் பையனுக்கு சீட்லன்னு சொன்னாங்க? ஒரு சீட்டுக்கு 10 லட்சம் கேக்குறாங்க. வெக்கமா இல்ல? உண்மையில நீ நல்லா இருக்குன்னு நினைச்சிருந்தா உன் பையனுக்கு இலவசமா சீட் கொடுத்துருக்கணும். கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஜாதி சேவை செய்யறதுக்காக காலேஜ் கட்டல, பணம் சம்பாதிக்கிறது. உன் தலைவர் நீ ஒரே ஜாதி தானே? ஆமாங்க. உன் பையனுக்கும் தலைவர் பொண்ணை கேட்ட கொடுப்பாரா? செருப்பால் அடிப்பாருங்க. அதான் உண்மை. ஒண்ணு தெரிஞ்சுக்க, உன்னை பொறுத்தவரையிலும் உன் தலைவன் கடவுளா தெரியலாம், ஆனா தலைவனை பொறுத்தவரையிலும் உன்னோட மதிப்பு ஒரு ஓட்டு. எவன் கேட்பான்? எவனும் கேட்க மாட்டான். அப்பயும் இந்த மாதிரி படம் வந்துருக்குது, இப்பயும் இந்த மாதிரி படம் வந்துருக்குது. நாளுக்கு நாள் இவனுங்களோட மோகம், ஜாதி வெறி மோகம் அதிகமாகுதே தவிர கம்மியாக மாட்டேங்குது. எங்க போய் முடிய போதோ. வென்றாரு சாணி பிடிச்சி தலையில பூ வச்சு விட்டுருக்காங்க. ஐயோ பிள்ளையாரு பேரு பிள்ளையாரு சாணிடா சாணிடா. அட பிள்ளையாருங்க, தும்பிக்கை காணாம தும்பிக்கை நாத்து மிங்க அடிக்குது. சாணிடா பிள்ளையாராம. அது என்னடா அது? அது எருவு. எருவுங்க. இது என்ன? இது பிள்ளையாரு. அங்க கிடக்குது அது என்ன? அது சாணி. புடிச்சு பூ வச்சோம்னா பிள்ளையாரு, பைக்கு புல் வச்சு தட்டணும்னா வரட்டு, எடுப்பு அறுத்து கிடந்ததுன்னா சாணி. சாணிங்கிற பிள்ளையார் பிள்ளையாரு. ஐயா எதுக்கு எடுத்தாலும் கணத்துல போடுங்கிற. அன்னைக்கு அப்படித்தான் கழுகு பறக்குது, கிருஷ்ணா கிருஷ்ணா பூ போடு, கிருஷ்ணா கிருஷ்ணா பூ போடுங்கிற. அதுங்கிறது பூ போடு, புழுக்குதான் போடு, எதை கணக்கு கும்பிட்டுங்கடா. விஞ்ஞான பூர்வமா செஞ்சீங்கடா. ரோட்ல போட்டுட்டு சுத்துறதுக்கு முன்னால எப்படா முடியுது? கூச்சமாவே இருக்காதா இவனுங்களுக்குலாம்? வணக்கம் மக்களே. இனி உங்கள் பணத்தை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சென்ட்ரல் போஸ்ட் இறக்கிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மிஷின் தூக்குறது, ஏடிஎம் அடிச்சு பணம் எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை நடந்தது. மனுஷனை நம்பி பிரயோஜனம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் போஸ்ட் இறக்கிட்டாங்க. இனி ஒருத்தங்க கூட ஏடிஎம் 10 பைசா எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்க பணத்தை பாதுகாப்பு பயங்கரமா போட்டுக்கிறாங்க. இனி யாருன்னா திடீர்னு ஏடிஎம் மிஷினை தூக்கி பாருங்கடா, தொட்டு பாருங்கடா, யாருன்னா வந்து பாருங்கடா. நாங்க சும்மா தூங்குற மாதிரி நடிக்கிறோம். கிட்ட எங்க மேல கையை வச்சு பாருங்க, காலை வச்சுலாம் கட்சி உங்களுக்கு எல்லாம் காசு அனுப்பிச்சு விட்டுருவோம். கார் வாங்கி ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு, அது போக 1 லட்ச ரூபா லோன் எடுத்திருக்கேன். எதுக்கு வாங்கினது? 1 லட்ச ரூபா வாங்கி காருக்கு ஃபர்ஸ்ட் டியூக்கு அந்த 1 லட்ச ரூபா வாங்கி அப்படியே கொடுத்தாச்சு. அதாவது ஓப்பனிங்கா நம்ம ஃபர்ஸ்ட் போட வேண்டிய காசே லோனு. ஆமா, லோன். அதுக்கப்புறம் மாசம் மாசம் இஎம்ஐ. மாசம் மாசம் இஎம்ஐ. 1% கூட அந்த கார் நம்ம இல்ல. ஆமா சார். இதுக்கு எவ்வளவு மாசம் இஎம்ஐ? காருக்கு மாசம் 17,000 ரூபாய் கட்டுறோம் சார். 2 மொபைல் சார். எனக்கு ஒரு மொபைல், மிஸ்ஸஸ்க்கு ஒரு மொபைல். ஒரே டைம்லயா? ஒரே டைம்ல. 6 மாசத்துக்கு ஒரு தடவை மாத்திக்கிட்டே இருப்போம். 6 மாசத்துக்கு ஒரு தடவை மொபைல் மாத்திக்கிட்டே இருப்பீங்க இஎம்ஐ? ஆமா, 2 பேருமே அந்த லோன் முடிய மாத்திக்கிட்டே இருப்போம். இந்த பழைய போன் என்ன பண்ணுவீங்க? பழைய போன் அப்படியே அங்க கடையிலேயே கொடுத்துட்டு அந்த வர்றத ஃபர்ஸ்ட் லோன். கடைசியாக நீங்க வாங்கின போன் எவ்வளவு? 24,000 ரூபாய். 24,000 ரூபாய்க்கு வாங்கின போன 6 மாசம் கழிச்சு திரும்ப கொடுத்துட்டீங்க. கொடுத்துருவோம். எவ்வளவு எடுத்துக்கிட்டாங்க? 6,000 ரூபாய்க்கு எடுப்பாங்க சார். வருமானம் எவ்வளவு மாசம் உங்களுக்கு? மாசம் நான் 12,000 ரூபாய் வாங்குறேன் சார். மிஸ்ஸஸ் 40,000 ரூபாய் வாங்குறாங்க சார். அப்படி பார்த்தாலுமே இஎம்ஐ தான் எகுருது. ஆமா சார். சம்பாரிச்சு சேர்த்து வைக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. வாழ்ந்துட்டு போயிருவோம்.
அப்பா அம்மா 2 பேருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப் ரிட்டையர்ட் டீச்சர்ஸ். அவங்க நிறைய சேர்த்து வச்சுட்டு அப்பா எல்லாம் இறந்து போயிட்டாங்க. இப்ப அதை அவங்க அனுபவிக்காமலே இறந்து போயிட்டாங்க. நம்ம அனுபவிக்கணும். உங்க அம்மா அப்பா அனுபவிக்காம அட்ஜஸ்ட் பண்ணி இறுக்கி பிடிச்சதுனால நீங்க என்ஜாய் பண்றீங்க. ஆமா. இப்போ உங்களுக்கு ஒரு புள்ள இருக்கு, அது என்ன பண்ணணும்னு கேக்குறாங்க. அதை நாங்க நல்லா படிக்க வச்சிருவோம் சார். அவங்க படிச்சு முன்னேறி அவங்களா எல்லாமே சேர்த்துக்கணும். உங்க அப்பா அம்மா சொத்து சேர்க்காம போயிருந்தா உங்களுக்கு யார் சாமி இவரு இவ்வளவு செல்ஃபிஷா இருந்திருக்கிறாரு இருக்கிறாரு? அவங்க பட்டதுனாலதான் நான் இப்படி என் குழந்தை கஷ்டப்படக்கூடாது. 2 பேரும் கஷ்டப்படுறாங்க. ஒண்ணு உங்க அம்மா அப்பா, அடுத்து உங்க குழந்தை. நடுவுல நீங்க மட்டும் நல்லா தெளிவா இருந்திருக்கீங்க. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.